ஒழுங்கா சீவி விட்டா எனக்கு ஏன் இப்படி பின்னாடி கட்டி சேரப்போகுது முடியல. ஐயோ நாக்க வச்சு நக்கி பார்த்தா எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்கட்டா. அண்ணா போதுடா, நல்லா தேய்ச்சி தேய்ச்சி என் கண்ணெல்லாம் வலிக்குதுண்ணா. வணக்கம் நண்பர்களே, இந்த ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்து க்ரூமிங் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஹேர் நாட்ஸ் இருந்தது, பட் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து ஹேரை ஷார்டன் பண்ணி நீட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த பேக் போர்ஷன் போகிறப்ப கொஞ்சம் ஹெவியாக அந்த சிக்குகள் இருந்தது. அதாவது வந்து தோலோடு ஒட்டுற அளவுக்கு ரொம்பலாம் பெருசாக இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நீட்டாக குறைக்கும் போது கொஞ்சம் அவனுக்கே கஷ்டமாக இருந்தது. அண்ட் இன்னொன்று சொல்லப்போனால் அந்த தொட ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ அதை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த வீடியோவில் காட்டுறேன். மற்றபடி வேறு எங்கேயுமே அதிகமாக நாட்ஸ் இல்லை, பேக் போர்ஷன் தான் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அவருக்கு வந்து நீட்டாக இது பண்ணி ட்ரிம்மிங் பண்ணி லைட்டாக குறைச்சி விட்டு ஃபேஸ் எல்லாம் நீட் பண்ணிட்டு ஃபேஸுக்கு மட்டும் சிசரிங் பண்ணேன். ஏன்னா இவர் கொஞ்சம் ட்ரிம்மரை வந்து ஃபேஸ் கிட்டக்கு அலோவ் பண்ண மாட்டார், கொஞ்சம் பயப்படுவார். அதனால் ஃபேஸ் கிட்டக்கு லைட்டாக சிசரிங் பண்ணி நீட் பண்ணிவிட்டு அந்த வாய் ஒட்ட பகுதியை மட்டும் நீட்டாக எடுக்க சொன்னாங்க. அதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கால் போர்ஷன், இங்கே பார்த்தீங்களா கால் போர்ஷன்லேயே எவ்வளோ கட்டி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின்னை ஒட்டி அந்த கட்டி போகலை. அதனால் வந்து நம்ம ஜீரோ ட்ரிம் தேவையில்லை. இப்போ ஸ்கின்னை ஒட்டி கட்டி போய் ரொம்ப அதை காற்றோட்டமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு ஜீரோ ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் ஜீரோ ட்ரிம் பண்ணிட்டீங்க என் டாகுக்கு, என் டாகு வந்து நான் கேட்ட மாதிரி பண்ணலை அப்படிங்கிறீங்க. நான் வந்து உங்கள் அழகுக்காக நான் பண்ணலை. நான் வந்து ஒரு டாகுக்கு எது நல்லதோ அதை பார்த்து பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்களா தெரியும், அந்த தொடப்பகுதியை ஒட்டி எப்படி ஓப்பனாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஹெவி நாட்டம் இருந்தது, அது வந்து ஸ்கின்னை ஒட்டியே போயிடுச்சு. அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதை நான் ரிமூவ் பண்ணாமல் அதை வந்து அப்படியே டச்சப் பண்ணி விட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா இன் ஃபியூச்சர் நீ தண்ணி பட்டு அந்த இடம் புண்ணாக ஆரம்பிக்கும், இல்லை ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை அந்த நாட்டு இருக்க போய் அது மற்ற ஃபர்ரையுமே வந்து இன்னும் நாட்டாக்கி விடலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து அந்த உங்கள் டாகுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்வேனே ஒழிய, இல்லைங்க நாட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல என் டாக் எனக்கு அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம். அதுக்கு எப்படி அந்த முடி வந்து கட்டி சேர்ந்து அதனுடைய வலியை வந்து அதால் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ளேயே அதுங்களுக்கு வந்து ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீலிங்காகத்தான் நாங்கள் எடுத்து விடுறது. அதுவும் இல்லாமல் அதுங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதும் கூட. ஸோ இப்படி நீட்டாக அழகாக எடுத்து அவங்கள ரெடி பண்ணியாச்சு. அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம இடத்துல பார்ப்போம். பாய்.